கைதட்டல் நின்றவுடன் என்ன மிச்சம் இருக்கிறது என்பது பற்றிய ஒரு சோகமான சுயபரிசோதனை ஈகோ. அயோத்தியின் ஒளி, நீதியின் நாயகன். ராமரின் அரண்மனை மௌனம் பேசும் இடம். மழையில் நனைந்த ஒரு மனிதன் நாய் குறைக்கும் சத்தத்தை கேட்டான். அவன் வாயிலில் காயமடைந்து நின்ற நீதி கோரினான். அவர் என்னை அடித்தார், எனக்கு இருந்த ஆழ்ந்த கோபம். பிச்சைக்காரன் செல்வார்த்த சித்தா என்று உச்சரித்தார். ராஜா கேட்டார், நீ அதை நீதி என்கிறாய்? நாயம் பதிலளித்தார், அவரை கலிங்கர் மடத்தின் தலைவராக நியமி. மண்டபம் அமைக்கப்பட்டிருந்தது, அசைவற்றும் குழப்பமும். பாவி ஒரு வெகுமதியை பெற்றார், ஒரு உயர்ந்த மேடை. ஆனால் ராமர் கேட்டார், நீ ஏன் அப்படி சொன்னாய்? நயன் சிரித்தார், ஒரு பண்டைய ரகசியத்தை வெளிப்படுத்தினான். நானே அந்த துறவி, நான் புகழால் நிறைந்தவன். புனிதத்தின் பாதையில் பணத்திற்கான ஏக்கத்துடன் நான் நடந்தேன். புகழின் நிழலில் நான் உண்மையை மறந்து விட்டேன். அதனால் தான் நான் இப்போது ஒரு ஹீரோவாக பிறந்தேன். இறுதி கோரார் அவரும் என்னை போலவே புகழில் விழுவார். சத்தியத்தின் பாதையில் சாய்ந்து சோர்வடைதல் இது தண்டனை அல்ல, இது சாபம். புனிதமாக தோன்றுவது வாழ்க்கையின் பெரும் துன்பம். வெளிப்புறம் பேச்சு வசனம், சோகம் துணி. உயர் பதவிகள் பழைய பாவங்களை மறைக்க முடியாது. நிச்சயமற்ற மனம் அவன் தன்னை சிக்கலில் மாட்டி விடுவான். ஒரு பலி பீடத்தில் பாவத்தை சுமந்தவர், மழை பெய்த பாதையில் அவருக்கு தப்பிக்க வழியில்லை. அரண்மனை தத்தளித்தாலும் மனம் குற்றமற்றதா என்று கேளுங்கள். மேற்பரப்பில் அல்ல, பரிசுத்தம் இதயத்தில் உள்ளது. கோரசு உள்வேதனை யாரும் கவனிக்கவில்லை. சிரிக்கும் வரை நிந்தனைகள் முடிவதில்லை. பதவி மற்றும் புகழ் எந்த சிகிச்சையும் இல்லை. சிகிச்சை இரக்கம், உண்மையான மாற்றம். அமைதி இல்லை, நாயின் கண்ணீர் சொன்னது. மதப்பாதை ஒரு ஏமாற்றம், அவரது மூச்சு பொறிக்கப்பட்டுள்ளது. சித்தன் என்ற ஊரில் ஊழல் மட்டுமே வளரும். உண்மை இல்லாமல் நீதியும் வீழ்கிறது. பாலம் இதயத்தில் விழுவது முழு உலகமும் கவனிக்காது. உண்மையை உச்சரிக்கும் குரல் பயனற்றதாக்கி வருகிறது. அவர் யானையின் மேல் அமர்ந்தார், அவர் உயரமாக தோன்றினார். ஆனால் அதற்குள் மறைந்திருந்தது துக்கத்தால் விழுந்த ஒரு இதயம். இறுதி கோரஸ். காணப்படுபவை அனைத்தும் ஒரு உயர்வு, உண்மை ஒரு வீழ்ச்சி. உண்மையின் ஒளி பொய்கள் அதை மறைக்க முடியாது. அவரது பாதை பாவத்தின் பாதையில் உள்ளது. ஊரில் உள்ள அனைவரும் என்னை புகழ்கிறார்கள், ஆனால் என் இதயம் புலம்புகிறது. வெளிப்புறம் விஸ்பர்டு வசனம். ஈகோ நொறுங்கிய ஆன்மா இறுதியாக அழும் தருணத்தின் விளக்கம். உலகத்திற்காக அல்ல, தனக்காகவே. வசனம் நிறுவப்பட்ட புகழ், அன்பின் பிணைப்பு, நம்பிக்கையின் மீது ஒரு நிழல் போல இருந்தது. அவர் யானை மேல் அமர்ந்திருக்கிறார், ஆனால் அவரது இதயம் கீழே. வெற்றியின் மறைவில் தோல்வி உள்ளே ஆழமாக உள்ளது. புகழு பின்னால் தூக்கமே இல்லை. வெற்றிக்காக ஈகோ வளர்க்கிறது. வெளியே வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் உள்ளே இருள் நிறைந்திருக்கிறது. அது புனிதமாக தோன்றினாலும் அன்பு இல்லை, புனிதம் இல்லை.
தண்டனைக்காக தங்க மூலம் பூசப்பட்டது. துயரத்தின் பாதையில் வெளிச்சம் வீசப்பட்டது. அவர் விழித்தெழுந்தார்தான், விழுந்து விட்டதாக நம்பினார். தன்னை நீதியாக கற்பனை செய்யும் மயக்கத்தில் பாலம். ஒரு நாயின் நீதியான வார்த்தைகள் அவனுக்கு ஒரு கண்ணாடி, ஒரு வஞ்சக வாழ்க்கைக்கு. நீ யார் என்று நினைக்கிறாய்? நீ அதை நீண்ட நேரம் நம்புவாய். ஆனால் உண்மை எப்போதும் நீ வந்து உன்னையே வெல்வாய். மகிமைக்கு பின்னால் பூச்சிகள் தூங்கிவிட்டன. வாழ்க்கை ஒன்று, ஆனால் அது பல முகங்களை எடுக்கும். பொறுப்பு என்ற சொல் மற்றவர்களுக்கு அது ஒரு சுவை. சாதனையின் உச்சம் நீங்கள் பல முறை வெறும் நிலை. வெளிப்புறம் விஸ்படு தொட வேண்டிய இடம், ஒரு நாள் அது தள்ள வேண்டிய இடமாக இருக்கும். புகழூறு சாய்ந்தால் நமக்குள் அறிவும் பிறக்கும். வசனம் அவர் உண்மைக்கு முன்னால் தலை குனிந்தார். அது யானையின் மீது இருந்தாலும் அது விழுபவன் தான். அவரது கண்களில் இனி எந்த தேடலும் இல்லை. உண்மையை அறிவது மட்டுமே மிச்சம். வெளிப்புறம் சிறந்தது, உள்ளே உடைந்து கிடக்கிறது. அவர்கள் எனக்கு ஒரு உயர்ந்த நிலையை கொடுத்தாலும் துக்கம் அப்படியே இருந்தது. அவரது வாழ்க்கை ஒரு நினைவு, துன்பத்தின் பாதை, பொய்யான மகிமையின் மத்தியில் மௌனம். உண்மையான பைத்தியக்காரத்தனம். ஆரைந்திருந்த தீமைகள் கண்களில் மழுவின. அந்த பிச்சைக்காரன் இப்போது புன்னகையை இழந்தான். கடமையின் பாரம் இப்போது ஒரு பாரம். அவனுடைய தேடல் இப்போது ஒரு தண்டனை. நான் அவன் என்ற உணர்வு அது இதயத்தில் எரிகிறது. பண்டைய பிழைகள் அது கனவுகளில் மின்னுகிறது. ஒரு நாய் அழைத்த நீதியில் ஒரு உலகம் உறைந்து நின்றது. மரியாதை மரத்தில் ஒரு காயம் மலர்ந்துள்ளது. இனி விமானங்களில் இதயம் சிறைச்சாலை. பாராட்டு ஒளி இப்போது போர் போல உண்மை தூங்குகிறது. கண்ணீரில் அமைதியாக அவர் விழுந்தார். அவர் உயர்ந்தவர் போல. உயர்வு என்பது ஒரு தலைப்பு அல்ல, அது ஒரு தேர்வு. வாழ்த்துக்களின் சுழற்சி. இதயம் மட்டுமே உண்மை. சத்தியம் சுற்றி வரும், உண்மை மீண்டும் வரும். கர்மாவின் மெதுவான பழிவாங்கலை பற்றி பேசும் ஒரு வலுவான தலைப்பு. உண்மை எவ்வளவு தாமதமாக இருந்தாலும்